வணக்கம் தீபிகா. தருமபுரி அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் ஸ்டேரிங் கட்டாகி செயலிழந்ததால சாலையோரம் இருந்த வீட்டின் மீது மோதி பெரும் விபத்து ஏற்பட்டதில் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமி படுகாயமடைந்து சிகிச்சைக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. தருமபுரி அடுத்த நூலள்ளி கிராமத்துல இருந்து தருமபுரி நோக்கி சென்ற 2B என்கிற அரசு பேருந்தை தேவராஜ் என்கிற ஓட்டுநர் இயக்கி வந்துள்ளார். அப்பொழுது உழவன்கோட்டை அருகே வந்தபோது திடீரென ஸ்டேரிங் கட்டாகி செயலிழந்துள்ளது. இதனால ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையின் ஓரத்தில் இருந்த ராமு என்பவரது வீட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் அரசு பேருந்து முன்பக்கம் முழுவதும் உடைந்து நொறுங்கியது. மேலும் இந்த விபத்து நடைபெற்ற போது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த நரசிம்மன், சோனியா ஆகிய தம்பதிகளின் மகள் அத்விகா என்ற சிறுமி படுகாயமடைந்தார் மற்றும் பேருந்து ஓட்டுநர் தேவராஜும் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அருகே இருந்த கிராம மக்கள் சிறுமி மற்றும் ஓட்டுநர் இருவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் படுகாயமடைந்த சிறுமி அத்விகா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த சிறுமிக்கு நீதி வழங்க வேண்டி ஆத்திரமடைந்த உறவினர்கள் கிராம மக்கள் உழவன்கோட்டை பகுதியில் உள்ள சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் இயக்கப்படும் பேருந்துகள் காலாவதியான பேருந்துகளாக இருப்பதாக அடிக்கடி இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. எனவே பழைய பேருந்துகளை மாற்றி விபத்துகளை தடுக்கும் வகையில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தீபிகா, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.